வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்டில் எப்படி நம்ம ஒரு டெசிமல் நம்பரை ஆர்டினரி ஒரு நார்மல் நம்பரை எழுதுறது, அதாவது பைனரி டெசிமல் நம்பரை எப்படி ஆர்டினரியாக எழுதுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு எந்த ஒரு சம் கொடுத்தாலும் நீங்கள் இந்த டெசிமல்லேருந்து அது ஆர்டினரி நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் போட்டுடலாம். இப்போ ஒரு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, அதாவது 011.11 இதுதான் உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த நார்மல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க. அதாவது அந்த 1 3 4 அந்தமாரி எப்படி நார்மலாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. அப்படி அந்தமாரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடில் 011 இருக்குது. அது உங்களுக்கு பைனரி ஃபார்மேட்டில் 3 குறிக்கும். லெஃப்ட் சைடு இருக்கிறது நீங்கள் அப்படியே எழுதிடுங்களா, அதாவது பைனரி ரெப்ரசன்டேஷன் படி நீங்கள் எழுதிடலாம் நம்பரை. ரைட் சைடு பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை நீங்கள் எப்படி எழுதணும்னா 1 into 2 power minus 1 plus 1 into 2 power minus 2 ப்ளஸ் அந்தமாரி உங்களுக்கு எவ்வளோ நம்பர் அந்த பாயிண்ட்டுக்கு அந்த ரைட் சைடில் இருக்கோ உங்களுக்கு 2 power minus 3 2 power minus 4 அந்தமாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இதில் 2 தான் இருக்கனால 2 power minus 2 நிறுத்திட்டேன். இப்போ அதை இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 into 2 power minus 1 1/2 ப்ளஸ் 1 into 2 power minus 2 1/4. இது ரெண்டையும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.5 ப்ளஸ் 0.25 அது 1/4 ஆன்சரு. இப்போ டோட்டலாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0.75. இதுதான் உங்களுக்கு இந்த ஆன்சர் அந்த லெஃப்ட் சைடு பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற நம்பருக்கு. இப்போ பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கிற நம்பர் 0.75 தெரிஞ்சிச்சு. இப்போ ஆக்னே லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ சேர்த்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு 3.75 வரும். இதுதான் உங்களுக்கு ஆன்சரு. இந்த 011.11க்கு ஆன்சர் 3.75. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இதே வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துறேங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.